சக்தி கைய விட சொல்லுன்னு. வெற்றி கைய விடு வெற்றி. சொல்றல கைய தப்பா விடு வெற்றி. விடு. வெற்றி. நான் சொல்றல கைய விடு வெற்றி. வெற்றி. அவ கைய விடு வெற்றி. வேண்டாம் வெற்றி விடு. யமுனா, இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்கறோம்ல, எங்களுக்காக செய்ய மாட்டீங்களா அத? ப்ளீஸ் யமுனா, வாங்க யமுனா. இனிமே யாராச்சும் என்ன ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகுறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. போதுமா? நான் செத்தா உங்களுக்கு நிம்மதியா? வா வெற்றி, நம்ம கிளம்பலாம். சக்தி அம்மாவை நான் தான் சொல்றேன்ல, வா பாத்துக்கலாம். வா. மேடம், அவங்கள விசாரிச்சுக்கலாமா? வாங்க விசாரிக்கலாம். ம். என்ன ரங்கநாயகி அம்மா, உங்க மேல என்ன சார்ஜ் பண்ணிருக்காங்கன்னு வாசிக்க சொல்றேன். பொறுமையா கேட்டு உங்க தரப்பு விளக்கத்தை சொல்லலாம். தேவையில்ல. தேவையில்லையா? இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? புகார் கொடுத்தவங்க வாபஸ் வாங்கினா எங்க இருக்க வைப்பீங்களா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என் மகனும் மருமகளும் யமுனாவை கூட்டிட்டு கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க வருவாங்க. நல்லா தெரியுமா? அப்ப சரி, அப்படியே இருங்க. வாங்க. ரங்கநாயகி அம்மா, உங்க மருமகளும் மகனும் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கு என்னவோ அவங்க வருவாங்கன்னு நம்பிக்கையே இல்ல. அதான் அவ அக்கா காரிய கூட்டிட்டு வரேன்னு சொல்லி போயிருக்காளே, கூப்பிட்டு வருவான்னு நினைக்கிறீங்க? அவ அங்கெல்லாம் போயிருக்கவே மாட்டா. அவ இருக்கிற இடமே வேறன்னு என் மனசுக்கு படுது. ரங்கநாயகி அம்மா, எங்க நீங்க கேட்கணும்ல. வெற்றிய கூட்டிக்கிட்டு உங்க வீட்டுக்கு தான் போயிருப்பா. என்ன உளர்ற? நான் இங்க உளறேன் பின்ன? சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சின்னஞ்சிருசுங்கல்ல, பாவம் எவ்வளவு ஆசையா இருந்திருக்குங்க. உங்களுக்காக அதெல்லாம் பாதியிலே நிறுத்தி வைக்க முடியுமா என்ன? அதான் அத கண்டினியூ பண்றதுக்காக போயிருப்பாங்க. என்ன இதுக்கு முறைக்கிறீங்க? என்ன முறைச்சு என்ன ஆக போகுது? நீங்க எவ்வளவு நல்லவங்களா இருந்தா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருப்பீங்க. அவ நல்ல நேரத்தை உங்களுக்கு எப்படி கெட்ட நேரமா மாத்திட்டான்னு பாத்தீங்கல்ல. சும்மா சொல்லக்கூடாது. இந்த சக்தி பெரிய கைகாரிதான். தினமும் ஒண்ணு சொல்லுவாங்களே, என்னது? அவன் ஆயுதத்தை எடுத்து அவனையே போடணும்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு போடு உங்க நடு மண்டையிலேயே நச்சுன்னு போட்டுட்டான். ஏய், போய் முட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? பாவம், நீங்க இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. உங்க மருமக என்னடானா உங்க பையன் கூட ஜாலியா சாந்தி முகூர்த்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கா. எல்லா ஏற்பாடு பண்ணி பாவம் நீங்க தான் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொசு கடையில உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த மனுஷனை வேற செக்யூரிட்டி வேலை பார்க்க வச்சிட்டு இருக்கீங்க. இத பாரு புஷ்பா, போய் முட்டு சும்மா இரு. இதுக்கு மேல நீ ஏதாவது பேசணும்னு வெச்சுக்கோ. ஏன் எனக்கு இருக்கிற ஆத்திரத்துக்கு நான் உன்னை கொன்றுவேன், பாத்துக்கோ. உண்மையை சொன்னா உங்களுக்கு கசக்குதா? எதுக்கு ஏன் மேல கோவப்படுறீங்க? என் மேல கோவப்பட்டா நான் சொன்னதெல்லாம் உண்மை இல்லைன்னு ஆயிடுமா என்ன? சக்தியும் வெற்றியும் யமுனாவை கூட்டிட்டு வந்தா உன் மூஞ்சியை எங்க தூக்கிட்டு போய் வச்சுப்பேன். கூப்பிட்டு வராம போனா உங்க மூஞ்சி எங்க வச்சுப்பீங்க?
அத பத்தி நீங்க தான் யோசிக்கணும், நான் ஏன் யோசிக்கணும்? இத பாருங்க, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கே தெரியும். ரங்கநாயகியம்மா, ரங்கநாயகியம்மா, அங்க கொஞ்சம் பாருங்க. பாத்தீங்கல்ல, நான் சொன்னத இப்பவாச்சும் நம்புறீங்களா? ஆட, எங்க போனீங்க? சொன்னல அத்தை, யமுனாக்காவை பார்த்து பேச போகணும். சீ, வெளியில போ முதல்ல. அத்தை, என்னாச்சு அத்தை? எதுக்கு கோவப்படுறீங்க? ஏய், பேசாத, போயிடு முதல்ல வெளியில. அம்மா இப்ப என்னம்மா ஆச்சு? ஏய், நீயும் பேசாதடா. முதல்ல 2 பேரும் வெளியில போங்க. என் கண்ணு முன்னாடியே நிக்காதீங்க. ஐயோ அத்தை, இத பாரு வெற்றி, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு மரியாதையா வெளியில போயிடு. அவளை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. இத பாரு, அவ இங்க இருந்தான்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏய், நீ தொடாத என்ன. நான் ஏதாச்சும் ஒண்ணு பண்றதுக்குள்ள முதல்ல இடத்தை காலி பண்ணு. அத்தை, நான் என்னத்த பண்ண? இன்ஸ்பெக்டர், முதல்ல இவளை இங்க இருந்து வெளில போக சொல்லுங்க. இங்க இவ இப்ப இருந்தான்னு வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. முதல்ல உன்னை வெளில போட்டு சொல்றேன்ல. ஆக்சுவலா இதுல சக்தியோட தப்பு எதுவுமே கிடையாது. நீங்க தான். இத பாரு, நீ எதுவும் பேசாத, மரியாதையா ஓரமா போயிடு. என் குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட, அவ்வளவுதான், பாத்துக்கோ. ஏய், சீ, முதல்ல வெளில போ. என் கண்ணு முன்னாடி நீ. எனக்கு நான் என்ன சொல். இத பாருங்க, இப்ப நான் எதுவும் பேசுற மூட்ல இல்ல, விட்டுருங்க. இப்ப கார்த்திகே வா. புஷ்பா, என்ன கூப்பிடுறாங்க? ரங்கநாயகி, வாங்க.
வாழ்க்கையை கெடுத்து என் புருஷனை பிரியாவுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பிளான் போட்டவ தானே நீ? நீ செஞ்ச இந்த கேவலமான காரியத்துக்கு என்ன பேர்னு தெரியுமா? ரங்கநாயகி தான் இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்கா. சார் வணக்கம் சார், வெற்றி சார். சார் எங்கள் அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், ஒரு சின்ன ஃபேமிலி ப்ராப்ளம்னால. இப்போ வெளியே எடுத்தாகணும் சார். சாரி சார், இப்போ முடியாது சார். ப்ளீஸ் சார், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். வாங்க சார். மன்னிச்சுக்கோங்கம்மா, இந்த டைமில் என்னால் வர முடியாது. சொன்னா கேளுங்க, வேற ஆள் இருந்தால் போய் பாருங்க. சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார், நைட்டுக்குள்ளே எப்படியாவது எடுத்தாகணும் சார். இல்லை நீங்கள் கிளம்புங்க. ப்ளீஸ் சார், வாங்க சார். இல்லை சாரி சார். சார் இப்ப என்ன விட்டு பண்றது? ஏமா டிஃபன் வச்சுட்டு போகிறேன், சாப்பிடு. என்ன நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள சாப்பிட்டு முடி. சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லா ஏற்பாட்டையும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. சின்ன திருசுங்கல்ல, பாவம் எவ்வளவு ஆசையா இருந்திருக்குங்க. அதான் அதை கண்டினியூ பண்றதுக்காக போயிருப்பாங்க. மேடம், 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 மேடம். என்னாச்சு? யார் நீங்க? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்கள வந்து கொஞ்சம் ஜாமீன்ல எடுக்க முடியுமா? என்ன மேடம் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? இல்ல மேடம், ஒரு எமர்ஜென்சி. இல்லை மேடம், நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்கு. என்னோட சீனியர் லாயரை வேற போய் பார்க்கணும். ஐயோ மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம் ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம், எங்களுக்காக வாங்க மேடம். இல்லை சார், அதெல்லாம் முடியாது சார். என்னோட சீனியர் லாயர் வேற திட்டுவாங்க சார். நான் வெளியே போகணும் சார். தயவு செஞ்சு கிளம்புறீங்களா? மேடம், மேடம், நாங்க சொல்றது கொஞ்சம் கேளுங்க மேடம். மேடம், மேடம், ப்ளீஸ் மேடம். மேடம். சக்தி வா. ஏமா ஏன் சாப்பிடலையா? எனக்கு வேண்டாம். வேண்டாமா? சாப்பிடாட்டி போ, எனக்கு என்ன. சாப்பிட்டா சாப்பிடு, சாப்பிடாட்டி பட்னி கடை.
இங்க வா. கீழே படுத்திருக்கா பாத்தியா, அவதான் புஷ்பா. அவன் பேர் கார்த்திக். மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம் 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 ஒரு நிமிஷம் மேடம். தயவு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டுறாதீங்க மேடம். அந்த பொண்ணு ரங்கநாயகி மேலே ஏதோ ஒரு கோவத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா. நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இதோ என் மருமகளும் மகனும் வந்துடுவாங்க. இப்போ கொஞ்சம் பொறுத்துருங்க மேடம். மேடம் பாத்தீங்கல்ல மேடம், நாங்கெல்லாம் அவர் கண்ணுக்கே படல போல இருக்கு. என்னவோ அவர் பொண்டாட்டி மட்டும் தப்பு பண்ணாத மாதிரியே பேசிட்டு இருக்காரு. நியாயப்படி இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவங்க குடும்பத்துல எதுக்கு என்ன இழுக்கிறீங்க? வாய மூடு. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். வந்ததுல இருந்து வாஷிங் மிஷின் ஓடுற மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. இத பாருங்க, தேவையில்லாம பேசாதீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். நேத்து ஸ்டேஷன்ல வச்சு அந்த யமுனா என்ன அடிக்கிறா, கண்டபடி என்ன பேசுறா. நியாயப்படி நீங்க அவ மேலதான் ஆக்ஷன் எடுத்திருக்கணும். இப்ப நான் கம்ப்ளைண்ட் தரேங்க, எழுதுங்க. பாய் மூடுறியா இல்லையா? வீணா அடி வாங்கி சாகாத. நீ யாரு என்னன்னு தெரியும். எல்லாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம். என்ன என்ன விசாரிச்சீங்க? நீ அந்த நீதிமணியோட 2வது பொண்டாட்டி தானே? மீனாட்சி மெஸ்ஸ காலி பண்றேன்னு சுத்துனவ தானே? அந்த குடும்பத்தை காலி பண்ணணும் தானே நீ அலைஞ்சிட்டு இருக்க? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எஃப்ஐஆர் போட்டு இன்னைக்கே ஜட்ஜு கிட்ட கூட்டிட்டு போயிருவோம். எஸ் மேடம். எழுதுங்க. மேடம் மேடம் கொஞ்சம் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம். வந்துட்டாங்க. ஒருவேளை வக்கீல கூட்டிட்டு வந்திருப்பாளோ? ஆஹா, அப்படின்னா ரங்கநாயகி எஸ்கேப் ஆயிடுவாளே. நாம எல்லாம் தனியா மாட்டிக்குவோம். என்னம்மா, என்ன சொல்ல போற? உன் மாமியார் தங்கம்னு சொல்ல போறியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம், என் வக்கீல் வந்துருவாங்க. சாரி மேடம், நைட்டு வக்கீல்லாம் தேடி ரொம்ப அலைஞ்சோம். காலையில் தான் வரேன்னு சொன்னாங்க. தோ இப்போ வந்துடுவாங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா ப்ளீஸ் மேடம்? ஆஹா, இது பூஜாவோட வேலையா? ரைட்டு. அப்படின்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு.